ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நாளாவே என்னோட வி க்ளோ எல்இடி டிவியில் எப்படி நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, வைஃபை மூலியமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜியோ ஃபைபர் இருக்கு, ஃபைபரில் வந்து வைஃபை மூலியமாக கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜியோ ஃபைபர் அடிஷனலாக வந்து பார்த்தா செட்டாப் பாக்ஸ் இருக்கிறதுனால, ஸோ ஃபைபர் டு செட்டாப் பாக்ஸ்க்காக வந்து நம்ம என்னன்னா ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால ஈத்தர்நெட் கேபிள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி வாங்கலாமா வேணாமா டிலே ஆகிட்டே இருந்தது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஈத்தர்நெட் கேபிள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு செட்டாப் பாக்ஸ் இருந்து அதை டேரெக்டாக டிவியில் கொடுத்துட்டு வைஃபைல இருந்து வர ஸ்பீடு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கா இல்லை டிவி வந்து ஈத்தர்நெட் கேபிளோட கனெக்ட் பண்ணுறப்போ ஸ்பீடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரி என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஈத்தர்நெட் என்னோட டிவியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் லேனு. அண்ட் நீங்கள் இப்போ ஒய்ஃபை டிஃபால்ட்டாக ஆனில் இருந்தாலுமே நீங்கள் லேன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக லேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு செட்டிங்ஸில் காட்டுறேன் அது எங்கே இருக்குன்ட்டு. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் இங்கே ஈத்தர்நெட் கனெக்டட்னு வருது இல்லையா. ஸோ நீங்கள் பாருங்கள், ஒய்ஃபை நான் வந்து ஆனில் இருக்கும்போதுமே செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ஸ்பீடு வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈத்தர்நெட் கனெக்டில் இருக்கிறப்போ ஈத்தர்நெட் தான் எடுத்துக்கும். நீங்கள் ஒய்ஃபை வந்து ஈவன் தோ ஆன் பண்ணாலும் சரி. நான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, ரொம்ப நாளாக வந்து நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இது நம்ம வந்து ஈத்தர்நெட் வழியாக தான் கனெக்ட் பண்ணணும்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒய்ஃபை மூலிமா கனெக்ட் பண்ணுறதை விட ஈத்தர்நெட் மூலிமா கனெக்ட் பண்ணுறப்ப என்னன்னா ரொம்பவே வந்து சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கம்பேர் டு ஒய்ஃபை உங்களுக்கு வந்து ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப என்னன்னா ஸ்பீடுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு 4Kல கண்டென்ட் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதாகட்டும், அப்படின்னா கேமிங் பர்பஸ்க்காக விளையாடுறதாகட்டும், எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஈத்தர்நெட் கேபிள் வழியாக பண்ணுறப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து சிக்னல் லாஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுனா, உங்களுக்கு ஒய்ஃபை கம்பேர் பண்ணும்போது ஈத்தர்நெட் கேபிளில் வந்து ரொம்பவே வந்து ஸ்பீடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்நெட். இன்றைக்கி நம்ம சேனல் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணதில் இப்போ என்னோட வி க்ளோ டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஈத்தர்நெட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்குது, அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணுறப்ப எவ்வளோ ஸ்பீடு இருக்குன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் மேம். அண்ட் பர்டிகுலராக நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் வந்து இதுக்கப்புறமா நான் ஈத்தர்நெட் கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் என்னோட டிவிக்கு இன்டர்நெட். அண்ட் தென் ஒரு 1 வீக்காக நம்ம 1 வீக்காக 10 days நான் யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதாகட்டும், இல்லை அதெல்லாமே வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது வந்து நான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்பீட் செக் மட்டும் தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டிவியில் ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் அசிஸ்டன்ட் போய்க்கோங்க. டிவைஸ் அசிஸ்டண்ட்டில் நெட்வொர்க் செக்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கனெக்ஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஈத்தர்நெட் டிஸ்கனெக்டட் இருக்குது, ஸ்பீட் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் டெஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடு என்ன இருக்குன்றது. ஸோ என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஈத்தர்நெட் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், 30 Mbps காட்டுது. அதையும் நம்ம ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காட்டுதுன்ட்டு. ஆல்மோஸ்ட் 30 Mbps தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுது. இது நான் ஈத்தர்நெட் கேபிள் என்னோட டிவியில் கனெக்ட் பண்ணுறப்போ இருக்கிற இன்டர்நெட் ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ். ஷோ மோர் இன்ஃபோ இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் இந்த அன்லோட் இந்த இதெல்லாம் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்லோட் ஸ்பீடு வந்து 30, 29, 28 30 அந்த ரேஞ்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீடு. இது நம்ம ஈத்தர்நெட்டோட ஸ்பீடு ஓகேங்களா. நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈத்தர்நெட் கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா வந்து திரும்ப வந்து இதை ஸ்பீட் செக் வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து நமக்கு எதில் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்குன்றது வந்து கம்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் டிவி டிஸ்பிளே யாருமே வந்து டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மொபைலில் வந்து ப்ரோ மோடில் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கலர் வந்து பூஸ்ட் ஆகி காட்டுறது எல்லாமே வந்து அதனால தான் வேரி ஆகுது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, டிவி பொறுத்த வரைக்கும். நான் இப்போ என்னென்னா என்னோட ஈத்தர்நெட் கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், என்னோட வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் ஆகிருக்கு. நான் செட்டிங்ஸ்லேயும் ஒரு வாட்டி காட்டுறேன், உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, என்னோட ஒய்ஃபை தான் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. ஈத்தர்நெட் கேபிள் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சேம் அதே டெஸ்ட்டை வந்து செக் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்பீட் இருக்கு காட்டுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ஈத்தர்நெட் கேபிள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஈத்தர்நெட்டில் ஷுவராக வந்து ஒய்ஃபையை விட ஸ்பீடு ஜாஸ்தியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அகைன் நம்ம வேணால் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். டெஃபினட்டாக ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வேரியேஷன் பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். ஷுவராக வந்து ஒய்ஃபை அண்ட் தென் ஈத்தர்நெட் கம்பேர் பண்ணுறப்போ டெஃபினட்டாக ஈத்தர்நெட் கேபிளில் வந்து ஸ்பீடு அதிகமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை எவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ண நினைக்க தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இனிஷியலாக டேஸ்லேயே வந்து என்னன்னா ஈத்தர்நெட் கேபிளில் தான் நான் கனெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் நாம் என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈத்தர்நெட் கேபிள் வந்து செட்டாப் பாக்ஸ் இருந்ததுனால செட்டாப் பாக்ஸோட கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து செக் பண்ணணுன்ற ஐடியா வந்ததுக்கப்புறமா செட்டாப் பாக்ஸ் இருக்கிற லேனை ஈத்தர்நெட் கேபிளை பிடிக்கிட்டு
டிவியில் நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல இன்டர்நெட் ஸ்பீட் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காக இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்ட் 30 MBs கிட்ட காட்டுது. அண்ட் இதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் நம்ம ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணுறப்போ வேரி ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இப்போ நல்லா நம்ம நோட் டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபைல வந்து 21, 29 அண்ட் தென் 25 இந்த ரேஞ்சில் காட்டுறது 27. ஸோ நம்ம ஸ்பீட் வந்து வேரி ஆகுது ஒரு டைம் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறப்போ. சேம் திங் வந்து நம்ம ஈத்தர்நெட் கேபிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம். அகைன் மறுபடியும் நம்மளுக்கு அந்த ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வந்து வேரி ஆகுதா இல்லையான்னு. ஓகேவா, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காதா ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து இந்த வீடியோ முடிகிறப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும். டெஃபினட்டாக வந்து நம்ம ஈத்தர்நெட் யூஸ் பண்ணோமா இல்லை வந்து ஒய்ஃபை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குமா டிவிக்குன்ட்டு. ஃபஸ்ட் நான் போயிட்டு ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நான் ஒய்ஃபை வந்து டிசேபிளே பண்ணல. டிஃபால்ட்டாக எப்பப்பெல்லாம் டிவி வந்து ஈத்தர்நெட் கேபிளை டிடெக்ட் பண்ணுதோ அப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஈத்தர்நெட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக பண்ணோம். பட் இருந்தாலுமே நம்ம ஒய்ஃபைல வந்து 2 மோடி ரன் பண்ணுறப்போ அந்த வேரியேஷன் இருந்தது ஸ்பீடு. நம்ம அதே சேம் திங் வந்து நம்ம ஈத்தர்நெட்டில் ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடு ஏதாவது வேரி ஆகுதா இல்லை டிஃபால்ட்டாக வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் ஆகுதான்னு செக் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 30 இனிஷியலாக எதை காமிச்சது நமக்கு 2 வாட்டி ரன் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு 30 தான் இருக்குது. கான்ஸ்டண்ட்டாக வந்து 30 MBPSக்கான ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது டிஃபால்ட்டாகவே. ஸோ இதிலே நம்மளுக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேரியேஷன் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இல்லை ஒய்ஃபைக்குமே வந்து அந்த ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுறப்ப இன்டர்நெட் எப்படி இருக்குது டிவிக்குன்ட்டு. ஸோ இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டெஃபினட்டாக வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு வந்து ஈத்தர்நெட் கேபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 31 MBPS. ஸோ டிஃபால்ட்டாக கான்ஸ்டன்ட் 30 MBPSக்கான ஸ்பீட் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த வீடியோட மோட்டிவ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயுமே வந்து ஒய்ஃபையோ இல்லைனா வந்து ஈத்தர்நெட் கேபிள் இருந்தால் ஈத்தர்நெட் கேபிள் டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் யாராச்சும் இது கம்பேரிசன் வந்து முன்னாடியே வந்து ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இதே வந்து வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறப்போ அப்படி இல்லைனா நம்ம வந்து ரெகுலர் பேசிஸில் ப்ராக்டிக்கல் யூசேஜில் எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருக்குது மூவி பார்க்குறப்ப டிவியில் அந்த டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா ஒய்ஃபைக்கும் அண்ட் தென் வந்து ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் யூஸில் எப்படி இருக்குன்றத வந்து அதுக்கப்புறமா வரப்போகிற வீடியோஸை பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் நியூ சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். மறக்காம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.